ஷீரடிக்கு வந்து என்னை காண வேண்டும் என்று வெகு நாட்களாக நீ கனவு கண்டு கொண்டு இருக்கிறாய். எனதருமை பக்தர்களே, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லதாகவே நினைக்கணும், நல்லதாகவே செய்யணும். நல்லதையே நீங்களும் பெறுவீர்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பீங்க. உங்கள் மனசை எப்பவும் சுத்தமாக வச்சுருங்க. நான் என் குழந்தைகளாகிய உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இதை மட்டும்தான். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அது மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காத வண்ணம் பார்த்துக்கோ. எத்தனை சவால்கள் வந்தாலும் சரி, இந்த சாயோடைய அருள் உன் கூட இருக்கு அப்படிங்கிறத நீ மனசார உணர்ந்தா போதும். அப்போ உனக்கு எதை பார்த்தாலும் பயம் வராது, பதட்டம் வராது. எந்த ஒரு செயல்லையும் உன்னுடைய திறமையை நீ நேர்மையாக வெளிப்படுத்து. துயரம் வந்தாலும் அதை உன்னுடைய புத்திக்கு அனுமதிக்காத. ஏன்னா அது உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதனால் உன்னால் துரிதமாக செயல்பட முடியாமல் போகலாம். அதனால் மனக்கவலையை தூக்கி என் பாதத்தில் வச்சுட்டு நிம்மதியாக உன் வேலையை பாரு. ஷீரடிக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு தானே விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நான் உங்களை ஷீரடிக்கு கூப்பிடுவேன். நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் நேர்மையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக காத்திருங்க. நான் நாளைக்கே வரணும் பாபான்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. நிச்சயமாக நீங்கள் ஷீரடிக்கு வந்து என்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவீங்க. இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, அதையும் நீங்கள் உணருவீங்க. தினமும் என்ன நினையுங்க, பக்தி பண்ணுங்க, கடவுளுக்கு உண்மையாக இருங்க. ஷீரடிக்கு வரும்போது உங்களுடைய உள்ளமும் சரி, மனமும் சரி, புத்தியும் சரி பரிசுத்தமாக இருக்கும். ஆன்மீகமாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிபூர்ணமாக என்கிட்ட நீங்கள் சரணாகதி செஞ்சால் போதும். என்னுடைய அருள் எப்பவும் உங்களோட இருக்கும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையும் நான் கூடவே இருந்து காப்பாற்றுவேன். இந்த சாய்பாபாவினுடைய வாக்கு உனக்கு உள்ளத்தில் தூய்மையையும் நிம்மதியையும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். இதன் மூலமாக நீ நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன்னை நான் எப்பவும் கைவிட மாட்டேன். உன்னுடைய துயரமான காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. இன்னைக்கு நீ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோ. ஏன்னா எல்லாராலையும் என் அருளை பெற்றுவிட முடியாது. யார்கிட்ட உண்மை இருக்கோ, யார்கிட்ட நேர்மை இருக்கோ, யார்கிட்ட பரிபூர்ண சரணாகதி செய்யக்கூடிய பக்குவம் இருக்கோ, அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான பதிவை கூட பார்க்க முடியும். நீ உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிற இல்லையா? உன்கிட்ட கிடைக்கிற விஷயங்களை உனக்கு மட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுக்காம மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து மகிழ்கிற இல்லையா? அந்த நல்ல குணத்துக்காகத்தான் நான் உன் கூடவே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அனைத்து விஷயங்கள்லையும் என்னுடைய அருளை நீ பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன்னுடைய தூய்மையான மனம் என்னும் ஆலயத்துக்குள்ளே நான் எப்போவோ வந்து அமர்ந்துட்டேன். அதனால் எந்த விதமான கவலைக்கும் இடம் கொடுக்காத. நிச்சயமாக நான் உன்னை ஷீரடி மண்ணில் சந்திப்பேன். என்னுடைய துவாரகாமாயி வாசல் உனக்காக திறந்தே இருக்கும். நான் உன்னுடைய வரவை எதிர்நோக்கி ஷீரடியில் காத்திருக்கிறேன். கூடிய விரைவில் என்னை வந்து தரிசிப்பாய் என் தங்கமே. கவலையை என் காலடியில் வைத்துவிட்டு
நிம்மதியாக உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய நேர்மையை உன்னுடைய வேலையில் காட்டினால் நிச்சயமாக இந்த பாபாவின் அருளோடு நீ வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் பெறுவாய். என் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் உனக்கு மறக்க முடியாத நாளாக அமையும். எனவே கவலைப்படுவதை நிறுத்து, நிம்மதியாக இரு, கடமையை செய். உன் சாய் அருளால் நீ நிச்சயம் நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு சகல சம்பத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். என்னை வெகு விரைவில் ஷிரடியில் வந்து சந்திப்பாய். நிம்மதியாக இரு என் குழந்தையே.